Hello everyone, this is Bhuvi. பீன்ஸ் பொரியல், நார்மலான ஒரு பீன்ஸ் பொரியல் லன்ச் ரெசிபிக்கு பண்ண சைடிஷ்ஷாக அது உங்களுக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 ஸ்பூன் ஆயிலில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூனு உரதால் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டாச்சு. அப்புறம் 4-5 பல் பூண்டு நைஸாக அரிஞ்சு போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் எப்போவுமே பட்டையாக இருக்க பீன்ஸ் வாங்காதீங்க. இந்த மாதிரி உருண்டியாக இருக்கிற மாதிரி பீன்ஸ், நாட்டு பீன்ஸ் வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பீன்ஸ் ஒரு வதக்கிட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு கொரியாண்டர் பவுடரு, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் சால்ட்டு போட்டு இது மாதிரி தண்ணி கையால் தெரித்து அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது, ஒரு மாதிரி சதன்னு ஆகிடும். மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். பீன்ஸ் கட் பண்ணால் கட் ஆகிடும். நீங்கள் காரத்துக்கு காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சுட்டு அதை மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி போட்டுக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது நசுங்குற அளவுக்கு வேகணும். ஓகேங்களா? இதான் என்னோடய இன்றைக்கி லன்ச் மெனு. என்னோடது சாதம், வெறும் தால், மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் மாதிரி வச்சேன். அப்புறம் பீன்ஸ் பொரியல் தொட்டுக்கிறதுக்கு தயிர், அதுக்கப்புறம் சிப்ஸ். அதுனா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு லன்ச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பீன்ஸ் பொரியலுங்க இது. இந்த பீன்ஸ் பொரியலில் கொத்தவரங்காய் வச்சு இதே டைப்பில் பண்ணலாம். கேரட்டும் பீன்ஸும் சேர்ந்து வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.